கலைஞர் அதை ஏற்றி வைத்த இனி அணையாமல் பார்த்துக் கொள்கிறார் நம்முடைய மாண்பு. சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வரும் பள்ளிக்கல்வித்துறையின் முப்பெரும் விழாவில் புதிய ஆசிரியர்களுக்கான நுழைவு நிலை பயிற்சியை தொடங்கி வைத்து பயிற்சி கையேட்டினை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றின விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். விவரங்களை வழங்கலாம். பள்ளி கல்வித்துறை சார்பாக நடைபெறக்கூடிய முப்பது விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் சுப்பிரமணியன், அகிலமதி பொய்யாமொழி, கணேசன் உள்ளிட்ட அமைச்சர்களும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். பள்ளி கல்வித்துறை சார்பாக நடைபெறக்கூடிய முப்பது விழா என்பது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2715 ஆசிரியர்களுக்கான நுழைவு நிலை பயிற்சியின் தொடக்க விழா. அதே போல 277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 243 புதிய பள்ளி கட்டிடங்கள் மற்றும் தலைமை அலுவலகம் அடிக்கல் நாட்டு விழா. அதே போல 94 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட 59 பள்ளி கட்டிடங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைத்திருக்கிறார். பள்ளி கல்வித்துறை சார்பாக நடைபெற்று வரக்கூடிய முப்பது விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். நிகழ்ச்சியின் இறுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். 277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாரத சாரதிய தலைமை அலுவலக கட்டிடம் 243 புதிய பள்ளி கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டி 94 கோடி ரூபாயில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 59 பள்ளி கட்டிடங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இன்னும் சட்ட நேரத்தில் தொடங்கியிருக்கிறார். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 2215 புதிய ஆசிரியர்களுக்கான நுழைவு நிலை பயிற்சியின் தொடங்கி வைத்து அதற்கான பயிற்சி கையேட்டினையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி.